கரூர் துயரச் சம்பவம் நடைபெற்ற இடத்துல என்டிஏ எம்பிக்கள் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்போது கரூர் அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். பாராளுமன்ற குழு, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற குழு, ஹேமா மாலினி அவங்க பாராளுமன்ற உறுப்பினர், அவங்க தலைமையில் நம்முடைய குழு வந்திருக்கிறாங்க. 8 பேர் இருக்கிறாங்க. மூத்தவர்கள் அனுராக் தாக்கூர் உட்பட மூத்தவர்கள் இருக்கிறாங்க. இவங்க கரூர் வந்து நம்ம இன்சிடென்ட் நடந்த இடம் 27 செப்டம்பர் வேலுச்சாமிபுரத்தை பார்த்துருக்குறாங்க. அடுத்து காயம் பெற்றவங்க மருத்துவமனையில் இருக்கிறவங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. இது முடிச்சிட்டுங்கன்னா ஒரு இடத்துக்கும் 41 பேர் இறந்திருக்கிறாங்க. 34 வீடுகள் எல்லா இடத்துக்கும் போறாங்கன்னா அவங்க வந்திருப்பது உண்மை ஆராயத்திற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு குழு. வேறு வேறு கட்சிகள், சிவசேனா கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க, தெலுங்கு தேசம் கட்சி, எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி. ஸோ உள்ள போய் காயமடைஞ்சவங்களை பார்க்கறாங்க. பத்திரிகையாளர் சாயந்தரம் சந்திப்பாங்க. நன்றிங்க. ஏன்னா போட்டோ எடுக்கிறதுக்கு இப்படி வந்து ரொம்ப உள்ள போயிட்டு கேமரா என்டிஏ எம்பிக்கள் குழுவினர் தற்போது கரூர் அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்ம திரையில பார்த்து வருகிறோம். மேலும் கள விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ஹரிதாஸ். வணக்கம் ஹரிதாஸ். இந்த குழுவினர் பாதிக்கப்பட்டவர்களை தற்போது சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார்கள். எவ்வளவு பேர் அங்கே சிகிச்சையில் இருக்காங்க? தற்போது இப்போ முடிச்சுட்டு உடனடியாக அவங்க அந்த 34 பேர் குடும்பத்திற்கு செல்ல இருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? ஜேபி நட்டா அமைத்த 8 பேர் கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பி குழுவினர், ஹேமா மாலினி எம்பி தலைமையிலான குழுவினர் தற்பொழுது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ளனர். அவர்களுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போல தமிழக பாஜகவின் பொதுச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் உள்பட பலரும் தற்போது அதாவது இந்த அன்று நடந்த அந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை தற்போது நேரடியாக சந்தித்து அந்த நிகழ்வு எவ்வாறு நடைபெற்றது, அந்த சம்பவத்தின் போது என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், அந்த சம்பவம் நடந்த போது என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது, அதே போல தடியடி நடத்தப்பட்டதா, மேலும் உங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆம்புலன்ஸ்கள் அந்த நிகழ்வில் உள்ளே அனுமதிக்கப்பட்டு கூட்டத்தை கலைந்து செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதா போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் தொடர்ந்து கேட்டறிந்து வருகின்றனர். மேலும் அவர்களுக்கு தாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம், இதன் உறுதித்தன்மை என்ன நிகழ்ந்தது என்பதை நாங்கள் ஒரு அறிக்கையாக நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும், அதற்கு அனைவரது ஒத்துழைப்பு வேண்டும் என்று கூறி அவர்களை தற்போது சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி நலம் விசாரித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இந்த நலம் விசாரிப்பு நிகழ்வை முடித்த பின்னர் அந்த குழுவினர் அடுத்த கட்டமாக இறந்துள்ள 41 பேரது இல்லங்களுக்கும் நேரடியாக செல்ல உள்ளனர். அந்த 8 பேர் அடங்கிய குழுவினர் 5 குழுக்களாக பிரிந்து ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5 இடங்களை அடுத்தடுத்ததாக சென்று சந்தித்து அந்த 41 பேரது நபர்களது இல்லங்களுக்கும் சென்று என்ன நடந்தது என்பது குறித்து கேட்டறிந்து அவரது குடும்பத்தின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற உள்ளனர். அதனைத் தொடர்ந்து இன்றைய மாலைய தினம் இன்று காலையிலிருந்து தற்போது வரை அவர்கள் சேகரித்த தகவல்கள், அதே போல பார்வையிட்ட இடங்கள், தற்போது அவர்களுக்கு கிடைத்துள்ள தகவல்கள், அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்துக் கூறிய விஷயங்கள் என்ன பல்வேறு கருத்துக்களை மீடியாக்களை சந்தித்து நேரடியாக சந்தித்து செய்தியாளர் சந்தித்து தெரிவிக்க உள்ளதாக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அவர்கள் உள்ளே செல்லும் போது போலீசாருக்கும் அவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறு சலசலப்புக்கு பின்னர் ஒரு சில நிர்வாகிகளும் மீண்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டதால் கரூர் அரசு மருத்துவமனையில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சூழலில் தொடர்ந்து இந்த சந்திப்பானது தற்போது ஒரு அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்கள் ஒவ்வொருவராக சந்தித்து அவர்களது உடல்நிலை எப்படி உள்ளது, அவர்களுக்கு என்ன சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது, அவர்கள் அந்த கூட்டத்தின் போது என்னென்ன பின்விளைவுகளை சந்தித்தார்கள், அவர்களுக்கு அங்கு என்ன நிகழ்வு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.